சிக்கலண்டா மற்ற டிவைஸில் இணையலாம். அப்ப இந்த கேள்வியில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வெறுமனே கேத்திர கணித வடிவம் என்று கேட்பது மூலக்கூட்டு வடிவத்தை. ஆனா நீங்கள் தேவையில்லாமல் கேத்திர கணித வடிவம் தலசதுரம் என்று சொல்ல போகாதீங்க. ஏன் சொல்லுங்க. இப்ப கனவேரட்ட இப்படி ஒரு மனநிலை தான் இருக்கு. எப்படி ஒரு மனநிலை, மூலக்கூட்டு வடிவம் உண்டாயுது, கேத்திர கணித வடிவம் உண்டாயுது, அந்த மாறி இருக்கிற மனநிலை தான் இருக்கு. அப்ப நாங்கள் எழுத போகைகள்ல சில நேரத்தில் என்ன நடக்கலாம் என்று சொன்னால், அவர்கள் அதை பிள்ளை என்று கருதி விட்டுறலாம். நாங்கள் கேத்திர கணித வடிவம் என்னண்டு XCF4 கேத்திர கணித வடிவம் என்னண்டு கேட்க சாரி XCF4 மூலக்கூட்டு வடிவம் என்ன என்று சொல்ல நாங்கள் எழுதுவோம். என்ன தலசதுரம் என்று எழுதுவோம், இல்லை சதுர தளம் என்று எழுதி கொள்வோம். இப்ப நாங்கள் XCF4 XCF4 கேத்திர கணித வடிவம் தலசதுரமாகும் அப்படின்னு நாங்கள் ஒரு இடத்துல ஆன்சர் கொடுக்க போனோம்னு சொன்னால், சில நேரத்தில் அது எங்களை என்ன செய்யும் சொன்னால் பிரச்சனைக்கு கொண்டு வந்து விடும். அப்படி பிரச்சனைக்கு கொண்டு வந்து விடும். கேட்கிறதுக்கு இல்லை. சரியா? நீங்கள் எழுதும் போது எப்போதும் மூலக்கூட்டு வடிவம் அப்படின்னு எழுதுங்க. இலத்திரன் ஜோடி கேத்திரானது வடிவம் பிரிம்பாலை கொள்ளுங்க. ஒருமனே கேத்திரானது வடிவம் தலசதுரம் என்று கேட்டால் சில எழுதினீங்கன்னா சில பேர் அதை புள்ளி கண்டு போடலாம். என்ற அநேகமான மைண்டில் அப்படித்தான் இருக்கு. அதுக்குதான் நான் உங்களுக்கு 20ஆம் ஆண்டு கேள்வியும் ஒரு ஆதாரமாக செருகிறேன். இந்த இடத்துல இதுல எப்படி ஒரு கூட்டு சொல்லப்பட்டிருக்கு. XC ஆனது F2Y ஒரு தொடர் சேர்வுகளை உண்டாக்கும். அதே போல XCF4 ஒரு சதுரத்தள கேத்திரானுதம் உண்டு சொல்லி இந்த கூட்டு நாங்கள் சரி என்றே எடுத்துக்கொள்வோமே. கேத்திரானுதம் என்பது மூலக்கூட்டு வடிவத்தை குறிப்பிடுவது. கேத்திரானுத வடிவம் என்று நாங்கள் சொல்றது மூலக்கூட்டு வடிவத்தை தான். உங்களுக்கு சிக்கல் இருந்தால் மற்ற டிவைஸ்க்கு ஜாயின் ஆகணும். சரி, இனி நாங்கள் கேள்விக்கு பார்ப்போம். இப்போ இந்த கேள்விக்கு விட சதுரத்தளம். நீங்கள் ஒரு சீவன் செக் பண்ணி கொடுத்துருவா. இனி நான் அந்த கேள்வியில பாருங்க. இதுக்கு முன்னந்தங்களை நீங்க இனி பார்க்கலாம். ஒவ்வொரு பாஸ் பேப்பர் கேள்வியிலும் வருடம் கேள்வி வந்து கொண்டிருக்கு. அதையும் செக் பண்ணணும். பின்வரும் மூலக்கூறுகளின் இலத்திரன் ஜோடி கேத்திரானுதம் அல்லது கேத்திரானுத வடிவத்தை கேத்திரானுத வடிவம் ஜாதன்னு கேட்டு. இலத்திரன் ஜோடி கேத்திரானுத வடிவம் அல்லது இல்ல கமவ ரெண்டையும் கேட்டிருக்கிறேன். அது ஸ்ட்ரோக் போட்டதால சில இதுல அது உங்களை குழப்பம். பின்வரும் மூலக்கூறுகளின் இலத்திரன் ஜோடி கேத்திரானுதம் கேத்திரானுதம். கேத்திரானுதம் என்று நாங்கள் சொல்றது மூலக்கூட்டு வடிவத்தை பிரேக்கெட்டுக்கு மூலக்கூட்டு வடிவம் என்று போட்டுக்கொள்வோம். மூலக்கூட்டு வடிவம். சரியா? ஓகே.
அப்ப முதலாவது வந்து SO2. அப்ப SO2 பற்றி நாங்கள் ஏற்கனவே கணிச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஒட்சனும் கந்தகமும் 16ஆம் கூட்டம் என்பதால வலுவள ஓட்டுல 18 இலத்திரன் இருக்கு. 18 இலத்திரனை நாங்கள் 8ஆல பிரித்தோம் என்று சொன்னால் 2 வரும். 2 சிக்மா பொன் பேர் வரும். 16 ஒரு 2 லோன் பேர் 2 தனி இலத்திரன் வரும். அதை 2ஆல பிரித்தோம் என்றால் ஒரு லோன் பேர். அப்ப முதல்ல வந்து நாங்கள் மூலக்கூற்று வடிவத்தை பார்ப்பதற்கு முன்னால் இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற வடிவம் இலகுவாக இருக்கு. இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற வடிவம் அதைத்தான் நான் உங்களை முதல் பார்க்க சொல்றேன். இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற இதை வந்து தள்ளுகை அலகுகளின் வடிவம் என்று சொல்லலாம். தள்ளுகை அலகுகளின் வடிவம் என்று சொல்லலாம். தள்ளுகை அலகுகளின் வடிவம் என்று சொல்லலாம். இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற வடிவத்தை தள்ளுகை அலகுகளின் வடிவம் என்று சொல்லலாம். தள்ளுகை அலகுகள் என்பது லோன் பேரையும் சிக்மா பொன் பேரையும் சேர்ந்தது. தள்ளுகை அலகுகளை நாங்கள் வெஸ்பர் ஜோடி என்று சொல்லிக் கொள்வோம். ஆகவே சில நேரத்தில் கேள்விகள்ல வெஸ்பர் ஜோடியின் வடிவம் என்னென்று இருக்கலாம். வெஸ்பர் ஜோடிகளின் வடிவம் என்று இருக்கலாம். ஜோடிகளின் வடிவம் உங்களுக்கு நான் ஏற்கனவே இதுல பற்றி எல்லாம் கதைச்சிருக்கேன். வெஸ்பர் ஜோடி என்பது சிக்மா பிணைப்பு ஜோடியும் தனி ஜோடியும் கொண்டது. அதாவது 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனி ஜோடியும் மூன்றும் சிக்மா பிணைப்பாக இருந்தால் என்ன வடிவம் என்பதுதான் இந்த இலத்திரன் ஜோடிக்கு ஏற்றான். அதாவது தனிச்சோடிக்கும் திசை கொடுக்கப்பட்டால் அதற்கு ஒரு வடிவத்தை நாங்கள் பார்த்தால், உண்மையில வடிவத்துல டபுள் போட்டு நான் போடுறோம், நீங்க போட மாட்டீங்க, உங்களுக்கு விளக்கம் இல்லை. இந்த தனிச்சோடியும் கற்பனை அச்சால் இணைத்துக்கொண்டால் இது என்ன வடிவத்தில் இருக்கு? தளமுக்கோணம். அப்ப இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் என்றால் விட வந்து தளமுக்கோணம். அப்ப SO2 இந்த இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் என்ன? தளமுக்கோணம். ஆனால் வெறுமனே கேத்திர கணிதம் என்று கேட்டாலோ கேத்திர கணிதம் நீங்க எப்படி எழுத போவாது, எனக்கு வில்லங்கமானது. சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எது பிரச்சனை அமையும், எல்லாருக்கும் எது சொன்னால் விளங்கும் அதன்படி நாங்கள் சொல்லிவிடுவோம். கேத்திர கணிதம் அல்லது மூலக்கூற்று வடிவம் அல்லது வெறுமனே வடிவம் என்று கேட்கப்படலாம். வடிவம் ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்ல ஒவ்வொரு மாதிரி குறிப்பிடுவாங்க. வடிவம் ரெண்டு கேட்டால் பிணைப்பு ஜோடிக்கு மட்டும் வடிவத்தை பார்க்க வேண்டிய, தனி ஜோடி இந்த பிணைப்பு ஜோடியை தள்ளுறதால இது வந்து கோணலா இருக்கும். கோணல் கோணல் அதை பெண்ட் என்று சொல்லலாம். நான் டி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எழுதுல அதை நீங்க திருத்தி கொடுங்க. பெண்ட், BENT, பெண்ட். கோணல், கோணம், பி வடிவம், இப்படி என்ன நீங்க எழுதிக்கணும். SO2 விளங்கிக் கொள்ளுங்க. மூலக்கூற்று வடிவம் இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற இங்க என்ன சொல்லியிருக்கு முன்னுக்கு? இலத்திரன் ஜோடி, இதுவும் இலத்திரன் ஜோடி தான், இதுவும் இலத்திரன் ஜோடி தான், இதுவும் இலத்திரன் ஜோடி தான். அப்ப அதுண்ட வடிவம் தான் தளமுக்கோணம். அடுத்தது வந்து அமோனியா. ரெண்டாவது வந்து NH3 பத்தி காட்சிக்கலாம். NH3ல நைதரசன் வலுவளவுல 5 இலத்திரன் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல ஐதரசன் வலுவளவுல 7 இலத்திரன் இருப்பதாக கருத வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். ஆகவே 3 21 மொத்த இலத்திரன் 26. அதுல சிக்மா பொன்பியார் பார்க்க 26 நாங்கள் 8ஆல பிரிப்போம், 3 வரும் சிக்மா பொன்பியார். ஆகவே 3 24, 2 இலத்திரன் மிஞ்சும், 2 இலத்திரனை 2ஆல பிரித்தோம் என்றால் லோன் பியார் வரும். அப்ப 3 சிக்மா பொன்பியாரும் ஒரு லோன் பியாரும். அப்ப இலத்திரன் ஜோடி கேத்திர அனுதம், இலத்திரன் ஜோடி கேத்திர அனுதம் என்று 4 சிக்மா பிணைப்பாக இருந்தால் என்ன மாதிரி? 4 சிக்மா பிணைப்பாக இருந்தால் 4. ஆக இலத்திரன் ஜோடி கேத்திர அனுத வடிவம் வந்து 4. நான் உங்களுக்கு சொன்னேன் இது சமச்சீர் வடிவங்களாக இருக்கும் சொல்லி 4. மூலக்கூற்று வடிவம் என்று சொல்லி ஒரு ஆள் என்ன செய்யறோம்? தனிச்சோடியால பிரதியீடு செய்யறோம். மூலக்கூற்று வடிவம் பார்க்க நாங்கள் பிணைப்பு ஜோடிக்கு மட்டும் வடிவம் பார்க்கிறோம். ஆகவே மூலக்கூற்று வடிவம் முக்கோண கூம்பகம். முக்கோண கூம்பகம். இதை வெறுமனே கூம்பகம் என்று சொல்லலாம். வெறுமனே கூம்பகம் என்று சொல்லலாம். இனி நீங்கள் எல்லாருக்கும் இப்படி என்ன செய்யலாம்னு சொன்னால் எழுதி கொள்ளலாம். நீங்கள் உங்களோட மனதால பார்த்து விட சொல்லலாம். ஆனால்
பிணைப்பு ஜோடியும் தனி ஜோடியும் சொல்லி சொல்றதா நல்ல. H2O இருக்கு. இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படும். H2O வின் மூலக்கூற்று வடிவத்தை உத்தரிக அப்படின்னு சொல்லி கேட்கப்படும். H2O வின் மூலக்கூற்று வடிவத்தை உத்தரிக. எனக்கு நான்முகி என்று நல்லா தெரியும். நான் நான்முகி என்று விட எழுதினால் என்ன நடக்கும்? நான்முகி என்று விட எழுதினால் என்ன நடக்கும்? சரி, எலக்ட்ரான் ஜோடி கேத்திரானது வடிவம் என்று கேட்டிருந்தால் நான்முகி சரி. மூலக்கூற்று வடிவம் என்று கேட்டதாலே அது பிழை. அப்ப உங்களுக்கு பிழை என்ற ஒரு விடை. பி வடிவம் என்று சொல்லலாம். சரி, ஓகே, பி வடிவம். H2O-வினுடைய மூலக்கூற்று வடிவத்தை உத்தரிக என்ற கேள்விக்கு பி வடிவம் என்ற ஒரு பதில் இருந்தால் அது எம்சிக்கு கேள்வியாக இருந்தால் ஓகே, ஏன் அங்க ஃபைனல் ஆன்சர் தான் இருக்கும். ஆனா இது ஒரு ஸ்ட்ரக்சர் அல்லது எஸ்ஏ கேள்வியாக இருந்தால் 5 புள்ளியில ஒரு புள்ளி கிடைக்கும், அல்லது 4 புள்ளியில ஒரு புள்ளி கிடைக்கும். உத்தரிதல் என்ற ஒரு விஷயத்துல நீங்கள் எப்படி அந்த விடையை எடுத்தீர்கள் என்ற விஷயம் எதிர்பார்க்கப்படுது. என்னன்னு நீங்க சொன்னீங்க, H2O V வடிவம் என்னன்னு சொன்னீங்க என்றால் முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லப்பட வேணும், நீங்க என்ன சொல்லப்பட வேணும் என்று சொன்னால் இதுல இருக்கிற வெஸ்பர் ஜோடிகள் எண்ணிக்கை சொல்லப்பட வேண்டும். இந்த H2O மூலக்கூறுல இருக்கிற வெஸ்பர் ஜோடிகளின் எண்ணிக்கை, வெஸ்பர் ஜோடிகளின் எண்ணிக்கை வெஸ்பர் ஜோடிகள் எண்ணிக்கை சொல்லப்பட வேண்டும். சரிதான். அப்ப H2O-ல நீங்கள் ஏற்கனவே கணிச்சதால நான் சொல்றேன் 2 சிக்மா பிணைப்பு ஜோடியும் 2 தனி ஜோடியும் இருக்கு. வெஸ்பர் ஜோடிகளின் எண்ணிக்கை 4 அப்படி எழுதணும், 4. சரியா? வெஸ்பர் ஜோடிகளை எலக்ட்ரான் ஜோடிகளின் எண்ணிக்கை என்று சொல்லலாம். அடுத்ததாக நாங்கள் சொல்ல வேணும் தனிச்சோடிகள் எண்ணிக்கை. எண்ணிக்கை 2. அடுத்ததாக நாங்கள் சொல்லணும் பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை, அதாவது சிக்மா பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை, பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை. இங்க வெஸ்பர் ஜோடியில இருக்கிற மொத்தத்தை உடைச்சி சொல்ல வேணும். வெஸ்பர் ஜோடியின் எண்ணிக்கை 2, சாரி பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை 2. இப்ப இங்க இருந்து உத்தரிய போறோம் என்று சொன்னால் 2 பிணைப்பு ஜோடி 2 தனி ஜோடி. ஆகவே இது வி வடிவம் என்று சொல்லி எங்களை விட வரும். கோணம் கோணல் விளங்குதா? உத்தறிதல் என்று சொன்னா நீங்க எப்படி இந்த வடிவத்தை சொன்னீங்கள் என்று சொல்லி 4 ஸ்டெப்ல என்றாலும் குறைஞ்சது உடைச்சு கொடுக்க வரும். மொத்த வெஸ்பர் ஜோடிகள் எண்ணிக்கை இதை வச்சுக்கொண்டு எலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரானதை வடிவம் சொல்லிடலாம். ஆனா மூலக்கூற்று வடிவம் சொல்லிடாது. மூலக்கூற்று வடிவம் சொல்லணும் என்றால் பிணைப்பு ஜோடியும் தனி ஜோடியும் பார்க்கணும். அப்ப 2 பிணைப்பு ஜோடி 2 தனி ஜோடி இருக்கு. ஆகவே வெஸ்பர் கொள்கையின்படி வடிவம் பி வடிவம். சரியா? அப்ப H2O மூலக்கூற்றின் வடிவம் என்னன்னு கேட்கும் போது நாங்கள் வெறுமனே உத்தறிதல் என்ற கேள்வியில உத்தறிதல் ஒரு ஸ்ட்ரக்சர்ல அல்லது எஸ்ஏல இந்த வடிவத்தை குறிப்பிடுவது என்று சொல்லி கேட்டால் இந்த 4 ஸ்டெப்ல என்றாலும் நீங்க இதை விட கொடுத்தே ஆகும். வெறுமனே வி வடிவம் என்று கொடுத்தீங்கன்னா 4 புள்ளியில ஒரு புள்ளி கிடைக்கும். சில நேரத்துல 5 ஸ்டெப்லையும் கொடுப்பாங்க. பைப்பிணைப்பு இருந்தால் அதையும் முடக்கி விட்டுவாங்க. சரியா? அப்ப நீரின் எலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான வடிவம் நான்முகி, மூலக்கூற்று வடிவம் கோணல். அடுத்தது SiCl4. SiCl4 எலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான வடிவத்துக்கு இதே போதும். 4 வெஸ்பர் ஜோடிகள். ஆகவே நான்முகி. எலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான வடிவம் இதுக்கு நான்முகி, மூலக்கூற்று வடிவம் கோணல். சரிதான்? அப்ப SiCl4ல SCl4 கந்தகத்தின் வலுவட ஓட்டுல 6 எலக்ட்ரான் இருக்கு. குளோரின்ல 28 எலக்ட்ரான் பேர் மொத்தமா. அப்ப 34 8ஆல பிரிச்சோம் என்றால் 4 சிக்மா பொன் பேர்.
2 இலத்திரன் மிஞ்சும். அதை 2ஆல பிரிச்சோம் என்றால் ஒரு லோன் பேர் 2 வரும். இதை பற்றியெல்லாம் நான் பல தடவை கதைச்சதால நான் இப்ப சும்மா செய்து கொண்டு போறேன். அப்ப SCl4ல 4 சிக்மா பொன் பேரும் ஒரு லோன் பேரும் இருக்கு. அதாவது வெஸ்பர் ஜோடி 5 இருக்கு. அப்ப முதலாவது வெஸ்பர் ஜோடிகளின் எண்ணிக்கை 5. இதை வச்சுக்கொண்டு இலத்திரன் ஜோடி கேத்திரானதோட சொல்லி போடும். இலத்திரன் ஜோடி கேத்திரானதோட என்ன? முக்கோண இருகும்பகம். முக்கோண இருகும்பகம் வடிவத்தை நீங்க கீறி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 120 பாகையில 3 புனைப்பு இருக்க. அதற்கு செங்குத்தாக மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கு. கொஞ்சம் படங்கள் வெப்சைட்ல எடுத்து உங்களுக்கு போட்டிருந்தா நீங்களும் வெப்சைட்ல தேடி பாருங்க. இல்ல கலர் படங்கள் எல்லாமே கீரவணம் அவசியம் இல்லை. நான் தந்துட்டேன். நான் தந்த நோட்ஸ் நீங்கள் அதுல கலரா பார்க்கலாம். வித்தியாசமான மெத்தட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப இதுதான் எங்கட வடிவம். இலத்திரன் ஜோடி கேத்திரானதோட விதி. இதுல எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்கு? 4 சிக்மா பிணைப்பு. மூலக்கூட்டு வடிவம் பார்க்கணும் என்றால் சிக்மா பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை சொல்லணும் 4, தனிச்சோடியின் எண்ணிக்கை சொல்லணும் 1. தமிழ்ல எழுதி கொள்ளணும். ஏண்டா சோட் தான் இன்னொன்று. இது குறிப்பு எழுதணும். இதண்டா என்ன இதண்டா என்னன்னு சொல்லணும். அதே பார்க்க தனிச்சோடி இலத்திரன் எண்ணிக்கை, பிணைப்பு ஜோடி இலத்திரன் எண்ணிக்கை குறிப்பு. இப்ப 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. சரி, 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி என்ன வடிவம்? அவன் நான் உங்களுக்கு இதான் சொன்னான். இதை நீங்கள் பிரதிட்டீங்கன்னா இதெல்லாம் 90 பாகையில் இருக்குது. அதோட குறையும்னு சொல்லி அப்படி குறையக்கல நான் உங்களுக்கு சொன்னேன். இதை பிரதிட்டேக்க இப்படி வரும்னு சொல்லி அப்படி எல்லாம் பிணைப்பு கோணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய இப்படி வரும்னு சொன்னேன். பை வடிவம் அல்லது சிதைந்த நான்முகி அல்லது திரிந்த நிறுத்தாடு வலை சீசோன் எல்லாம் காய்ச்சி கொண்டு பை வடிவம் நிறைய குழப்பம். இந்த முக்கோண இருகும்பம் இருக்குதா? அதுல இதை பிரதியிடைக்க நம்மளுக்கு தெளிவா இருக்கு பை வடிவம். இந்த மூலக்கூறு கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணினால் இந்த 2 பிணைப்பு இப்படி வருதுன்னு வையன். இது ஒரு பிணைப்பு, இது இன்னொரு பிணைப்பு. அப்ப இதுல 120 பாகையில் என்ன செய்யணும்னா 3 கோணம் இருக்கும். அப்ப ஒன்று மேல இருக்கிறதாக வச்சுக்கொள்ளும், மற்ற 2 மிஞ்ச வருதுன்னு வச்சுக்கிட்டோம். அப்ப இதுக்கிடப்பட்ட கோணம் 120, இதுக்கிடப்பட்ட கோணம் 120, இதுக்கிடப்பட்ட கோணம் 120. இந்த 2 பிணைப்பும் இந்த வெளியில வார பிணைப்புகளாக இருக்கு. இப்ப இதை பை பிணைப்பா தனிச்சோடியால பிரதிட்டோம்னா தெளிவா இருக்கும். படிவம் நிறுத்தாடு வளையும் தெளிவா இருக்கு. இதான் உங்களுக்கு அந்த நான் படம் போட்டு விட்டுனா நீங்க அதுல பார்த்து விடலாம் கட்டுமாங்க. இப்படி சொல்ல சில பேருக்கு குழப்பமா இருக்கும். இந்த பிணைப்பு ஜோடியை தனிச்சோடியால பிரதிட்டு கொஞ்சம் சீசோவும் தெளிவா தெரியும், பை வடிவமும் தெளிவா தெரியும். ஆனா உண்மையில இது இப்படி 90 பாகையா இருக்காது. கொஞ்சம் மடிஞ்சு இப்படித்தான் இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்கோம், சிதைந்த நான்முகி என்று சொல்லி இருக்கிறோம், அல்லது திரிந்த நிறுத்தாடு வலை என்றெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்ப வடிவங்களை நீங்கள் கலரா பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப SCl4 இலத்திரன் ஜோடி கேத்திரான வடிவம் முக்கோண இருகும்பம். அங்க பிணைப்பு ஜோடி 4, தனிச்சோடி 1 இருக்கிறதால மூலக்கூற்று வடிவம் பை வடிவம் அல்லது சிதைந்த நான்முகி அல்லது திரிந்த நிறுத்தாடு வலை அல்லது சீசோ சொல்லிக் கொடுக்கிறோம். சரியா? ஓகே. அடுத்தது ICl3 4ஆவதுல ICl3 இதுவும் 17ஆம் கூட்டம், இதுவும் 17ஆம் கூட்டம். ஆகவே 28 இருக்கு. 7 28. இதை நாங்கள் 8ஆல பிரித்தோம் என்றால் 3 முறை வரும். 3 முறைக்கு 8 3 24. 24ல 2 மிஞ்சும். அப்ப இதுல 3 சிக்மா பொன் பேர் வரும். இல்ல 4 இலத்திரன் மிச்சம். 4 இலத்திரனை 2ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னால் 2 லோன் பேர் வரும். அப்ப 2 லோன் பேர்
சரி, அப்ப முதலாவது விஷயம் வெஸ்பர் ஜோடிகள் எண்ணிக்கை. ஒரு அட்டவணையா போட்டாலும் இதை ஃபில் பண்ணி கொள்ளலாம். வெஸ்பர் ஜோடியின் எண்ணிக்கை மொத்தம் 5. வெஸ்பர் ஜோடியின் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் சொல்லலாம். இலத்திரன் ஜோடி கேத்திரானுதம் முக்கோண இருகூம்பாகம். இலத்திரன் ஜோடி கேத்திரானுதம் முக்கோண இருகூம்பகம். இதன் அடிப்படை கட்டமைப்புல நீங்கள் கை வைக்க கூடாது. அதான் இலத்திரன் ஜோடி கேத்திரானுதத்துல தெளிவா இருக்கும். முக்கோண இருகூம்பகம். இதுல லோன் பேர் நம்பர் ஆஃப் லோன் பேர் வந்து 2, நம்பர் ஆஃப் பொன் பேர் வந்து 3. 5ம் பிணைப்பு ஜோடியாக இருந்தால் இது இந்த முக்கோண இருகூம்பகம் என்பதில் நீங்கள் தெளிவா இருக்கும். முக்கோண இருகூம்பகம் என்பதில் தெளிவா இருக்கும். இப்ப 2 பேர் என்ன செய்யணும்னா தனிச்சோடியால பிரதிடும். இவரேன் தனிச்சோடியால பிரதிட்டு இவரேன் தனிச்சோடியால பிரதிட்டால் இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமாடா? டி வடிவம் வந்து இது டி வடிவம் தான். இந்த பக்கத்துல இருந்து பாக்குற ஆளுக்கு தான் என்ன வடிவம்? டி வடிவம். ஆனா உண்மையிலே அது அப்படி இருக்காது. கொஞ்சம் கோணம் இது 90 ரூபாயா இருக்காது. முதல் இதுகளுக்கு இடப்பட்ட கோணம் 90 இப்ப 90 இருக்காது. ஏன்னா தனிச்சோடி பிணைப்புச்சோடி தள்ளுக உயரும். அப்ப கொஞ்சம் ஒடுங்கிடும். ஆனாலும் பெரிய அளவில் வராது. சொன்னதானே SO3க்கும் SO2க்கும் இடையில 0.5 பாகை தான் வித்தியாசம் இருக்கு. ஆகவே நாங்கள் இதை டி வடிவமாக பார்க்கலாம். 3 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி. அப்ப மூலக்கூற்று வடிவம் வந்து டி வடிவம். மூலக்கூற்று வடிவம் வந்து டி வடிவம். சரியா? அடுத்தது வந்து XCF2. சரியா? அப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு XCF2. இப்படி ஒரு கொமனா நீங்க ஒரு பட்டனை வச்சிருந்தீங்க என்றால் ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் இப்படியே குளத்தை போட்டுட்டு அப்படியே ஃபில் பண்ணி கொண்டு வர வடிவம் வரைக்கும் ஒரு பேஜிலேயே கணக்க மூலக்கூறு வடிவம் எழுதலாம். வெஸ்பர் ஜோடியின் எண்ணிக்கை, இலத்திரன் ஜோடி கேத்திரான வடிவம், தனி ஜோடியின் எண்ணிக்கை, பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை, இல்ல பிணைப்பு ஜோடியின் எண்ணிக்கை, தனி ஜோடியின் எண்ணிக்கை, மூலக்கூட்டு வடிவம். எவ்வளவு விஷயமும் இடையில வந்து ஒவ்வொரு தரப்பட்ட ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் இவ்வளவு இப்படியே பக்கத்துல குளமா போட்டு கொண்டு போகலாம். மேல மூலக்கூறு சூத்திரத்தை போட்டா சரி. XCF2 எங்கேயாவது அனுப்பிங்க. XNனுக்கு 8, ஃப்ளோர்னுக்கு 7 2 14, மொத்தம் 22. 8ஆல பிரிச்சிங்க 2 16. சரியா? அப்ப மிச்சம் 6 இருக்கு. அப்ப 2 சிக்மா பொன் பேர் மிச்சம் 6 இருக்கு. அதை 2ஆல பிரிச்சிங்கன்னா 3 லோன் பேர் வரும். 2 சிக்மா பிணைப்பு 3 தனிச்சோடி. வெஸ்பர் ஜோடியின் எண்ணிக்கை என்னவோ 5 தான். அப்ப இலத்திரன் ஜோடி கேத்திரானது மாற போறது இல்லை. முக்கோண இருகூம்பகம். சரியா? இருகூம்பகம். ஆனா லோன் பேர் எத்தனை? 3. சிக்மா பொன் பேர் 2. 2 சிக்மா பிணைப்பு 3 தனிச்சோடி. நீங்க பொன் பேர மேல எழுதி தனிச்சோடிய கீழே எழுதினா கொஞ்சம் குழப்பா நினைக்கும். என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 5 பிணைப்பு ஜோடியாக இருந்தால் இதான் படிப்பு. 5 பிணைப்பு ஜோடியாக இருந்தால் இதான் படிப்பு. 3 லோன் பேர் என்ன செய்யறேன்? 120 வாகையில இருக்கிற 3 பிணைப்பு ஜோடியும் தனிச்சோடியால பிரதிகிறது. என்ன வடிவத்தில் இருக்க போகுது? திருப்பி நேர் கூட வந்து ஆகவே மூலக்கூட்டு வடிவம் இருக்கு. பாடமாக்குறது என்பது அல்ல. இங்க வந்து சில பேர் சொல்லிக்கொள் பாடமாக்கி கொண்டிருப்பான். கத்தி பாடமாக்கி விளக்கம் இல்லாமல் பாடமாக்கி என்ன செய்யும்? சரியான முறையில நீங்க விளங்கினீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும்.
சரி. அடுத்தது SO3. ஒட்சல்ல வலுவல ஓட்டுல 6 இருக்கு, கந்தகத்துல வலுவல 6 இருக்கு. அப்ப 4 24 சொல்லு. 3 24. மூண்டும் வெஸ்பர் ஜோடி. சிக்மா பிணைப்புன்ற கதைக்கு இடமில்லை. 3 சிக்மா பிணைப்பு இருக்கு. எலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான தளமுக்கோணம். லோன் பேர் வந்து 0. சிக்மா பொன் பேர் வந்து 3. அப்ப மூலக்கூற்று வடிவம் என்ன? மூன்றும் சிக்மா பிணைப்பு, தனி ஜோடி இல்லை. அப்ப மூலக்கூற்று வடிவம் தளமுக்கோணம். அப்ப எலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான வடிவமும் மூலக்கூற்று வடிவமும் என்னவா இருக்கலாம்? தளமுக்கோணமாக இருக்கலாம். சரியா? மூலக்கூற்று வடிவமும் எலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான வடிவமும் தளமுக்கோணமாக இருக்கும். எலக்ட்ரான் ஜோடிக்கு எதிரான வடிவம் மூலக்கூற்று வடிவம் தளமுக்கோணத்துக்கு இருக்கு. அது சமனா வரலாம். சரிதான். XeO4 சினண்ட வலுவல ஓட்டில 8 எலக்ட்ரான் இருக்கு. ஒட்செண்ட வலுவல ஓட்டில 6 இருக்கு. புளோரின் 17 கூட்டம் 7 7 28. வலுவல ஓட்டில இருக்கிற மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை 44. சாரி 42. சரிதான், 42. வலுவல ஓட்டில இருக்கிற மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை 8ஆல பிரிச்சு வார முறை 8 40 சிக்மா பொன்பு அரைத்தல். சரியா? 5 சிக்மா பொன்பு 2 எலக்ட்ரான் மிச்சம் இருக்கு. ஆகவே 2ஆல பிரிச்சிங்கன்னா ஒரு லோன் பேர். வெஸ்பர் ஜோடி எத்தனை? மொத்தம் 6. வெஸ்பர் ஜோடி 6. XeOF4ல வெஸ்பர் ஜோடி 6. சரி, மொத்த வெஸ்பர் ஜோடி எண்ணிக்கை 6. அப்ப 6ம் சிக்மா பிணைப்பா இருந்தால் எண்முகி. சரி, 6ம் சிக்மா பிணைப்புன்னு சொன்னால் அதுக்கு எண்முகி என்ற ஒரு வடிவம். இப்ப என்ன சொல்ல வாரம்? அதுல இருக்கிற லோன் பேர் வந்து 1, சிக்மா பொன் பேர் 5. அப்ப இப்ப எண்முகி என்ன செய்ய போதும்? முடிவே பண்ண போறோம். ஒரு தனிச்சோடியால பிரதியீடு செய்யும். பிரதி சேர்ந்த கோணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? உள்நோக்கி மடியும். பிணைப்பு கோணம் 90 பாக இருந்தது, இப்ப 90 விட சற்று அதிகரிக்கும். இப்ப மேல 4 முகம் பெறும், கீழே 4 முகம் பெறும். ஆகவே இதுவும் எண்முகி மாறி இருக்கும். ஆனால் இந்த எண்முகி ஒழுங்கற்றதா இருக்கும். இப்ப சிதைந்த எண்முகி என்று சொல்லுவோம். சிதைந்த எண்முகி, மூலக்கூற்று வடிவம் சிதைந்த எண்முகி. அல்லது இத நாட்சதுர இருகூம்பகம் என்றும் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கேன். இந்த பிணைப்பு கோணத்தை புறக்கணித்தால் மேல 4 சதுரம் இருக்க, கீழே ஒன்று இருக்கும். நாட்சதுர இருகூம்பகம், சாரி நாட்சதுர கூம்பகம். இருகூம்பகம் இல்ல, நாட்சதுர கூம்பகம் இப்படின்னு சொல்லிக்கொள்ள.
நீங்கள் ஏற்கனவே வடிவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வடிவத்தில இருந்து இதெல்லாம் பற்றி சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். இதை தளம் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது பிணைப்பு கோணத்தில் ஏற்பட்ட குறைவை புறக்கணித்தால் இது தளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். தளச்சதுர கூம்பகம் அல்லது நாட்சதுர கூம்பகம் அல்லது சிதைந்த எண்முகி அல்லது திரிந்த எண்முகி என்று சொல்லலாம். ஒரு ஆன்சர்களை செக் பண்ணி போட்டு சரிபடியா போட்டுக்கொள்ளுங்க. இவ்வளவு தூரத்துக்கு நீங்க விளங்கிட்டு திருப்பி அதை ஞாபகப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு இலகுவாக இருக்கு. மூலக்கூறுகளை ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னா ஒரு மூலக்கூறுக்கும் என்னென்ன வடிவம் வரும் என்று தெரியும். அடுத்து XCF4. XCF4 சரியா? என்ன சொல்லி இருக்க? 8 28 மொத்தம் 36. 8ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னால் 8 32. அப்ப 4 சிக்மா பொன் பேர் 32 போச்சுன்னா 4 மிச்சம். 4 2ஆல பிரிச்சிங்க, 4 2ஆல பிரிச்சா 2 லோன் பேர். அப்ப 2 லோன் பேர். வெஸ்பர் ஜோடி எவ்வளவு? 6. அப்ப XCF4க்கு வெஸ்பர் ஜோடி 6. இலத்திரன் ஜோடிக்கு எத்தனை வடிவம்? எண்முகி. இதுல இருக்கிற லோன் பேர் வந்து 2, பொன் பேர் 4. வடிவத்தை நீங்க எண்முகியில இருந்து எடுத்துக்கொள்ளும். எண்முகி இதுல மேலே ஒரு தனிச்சோடியால பிரதிட்டு கீழே ஒரு தனிச்சோடியால பிரதிட்டால் இலத்திரன் ஜோடிகளுக்கு இடையிலான தள்ளுவிசை வந்து இழிவாக்கப்படும். ஆகவே சதுரத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இது தள சதுரமாக இருக்கும் அல்லது சதுர தளம். சரி, நீங்கள் மூலக்கூற்று வடிவம் சம்பந்தமாக வந்த அனைத்து பாஸ்பேவர்களையும் செய்யலாம். நிறைய கேள்வி இருக்கு. என்ன பிரச்சனைன்னா இந்த தொகுப்புல வந்து கேள்விகள் மாறி மாறி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறால அதுல இருந்து செப்பரேட் பண்ணி தான் கேள்வி தருவாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் விஷயம் கிடக்கு படிச்சுட்டோம்னா எக்ஸாமா செய்வதெல்லாம் வந்து யோசி. சரி, அதான் நான் இந்த கேள்விகளை உங்களுக்கு போடையில ஸ்ட்ரக்சர் எஸ்ஸையை நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யலாம். இதுகள் வந்து எம்சிக்கு வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு முன்னுக்கு இருந்ததால் கொஞ்சம் செய்து விட்டேன். நீங்கள் வாஸ்ட் பேப்பர்களை ஒருக்கா செய்து பாருங்க. சரியா? வாஸ்ட் பேப்பர் கேள்விகளை நீங்கள் ஒருக்கா செய்து பாருங்க. இங்கால நாங்கள் அந்த எம்சிக்கு கேள்வி எல்லாத்தையும் எக்ஸாமா செய்வோம். எக்ஸாமா செய்துட்டோம்னு சொன்னால் உங்களையும் அளவிடுறதுக்கு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். உள்ள இல்லை என்றாலும் எக்ஸாமை வச்சு கொள்ளலாம். சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு வடிவங்கள் குழப்பமாக இருந்தால் எனக்கு நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த வடிவங்கள் சம்பந்தப்பட்ட 100% தகவலை நான் உங்களுக்கு சொல்லல. சரியா? 100% தகவலும் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லல. சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கேன். மேக்சிமம் சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கேன். இதுல ஒரு சில இடங்கள்ல நான் வந்து உங்களுக்கு மறைச்சிருப்பேன். என்னன்னு சொன்னால் அதுகள் எல்லாம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப உதாரணத்துக்கு அதை பற்றி நான் H3PO4 H3PO4 இதுல வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி பாஸ்பரஸ் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு உண்மையா பிரச்சனையா இருக்கு. நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நாங்கள் படிச்ச தியரி அடிப்படையாக கொண்டு கால்குலேட் பண்ணா இல்ல பிரச்சனை வரும். உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னா வடிவம் வந்து மைய அணுவோட இணைஞ்சிருக்கிற மூலகங்கள்கிட்ட இலத்திரன் ஜோடி கேத்திரான வடிவத்தோடு சம்பந்தப்பட்டது. இதுல H3PO4 நீங்க இப்பதான் படிச்சு கொண்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க H3PO4 பற்றி கதைக்கிறீங்க. இதுல ஐதரசன் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, ஒட்சன் இருக்குன்னு சொல்லுவீங்க. யார் யாரோட யார் யார் இணைஞ்சிருக்குன்ற தகவல் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது.
அது எப்ப தெரிய வரும்? நாங்கள் லூயின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், கீறி எடுப்போம். இப்படி இருக்கிற கட்டமைப்பு தான் உறுதியானது அப்படின்னு சொல்லி எடுப்போம். அப்பதான் எங்களுக்கு அந்த உண்மை தெரியும். வன்கூட்டு கட்டமைப்பை பார்க்க அந்த உண்மை தெரியும், யாரோட யார் இணைஞ்சிருக்குன்னு சொல்லி. அப்ப இதுல பாருங்க, H3PO4ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒட்சிசனுக்கும் பொஸ்பரசனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு இருக்கு. மற்ற 3 ஒட்சிசனுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு இருக்கு. ஐதரசன் ஒட்சிசனோடு தான் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் இந்த வலுவள ஓட்டு இலத்திரண்ட மொத்த எண்ணிக்கையை கணிக்கும் போது, மூலக்கூற்று வடிவத்துக்காக கணிக்கும் போது ஐதரசன் இலத்திரண்டு எண்ணிக்கையை கணிப்பது பொருத்தப்பாடற்றது. ஏன்? இந்த சிக்மா பிணைப்பு இந்த இதோட இல்லை. ஆகவே என்னென்று வடிவத்தை குறிப்பிடுவது. ஆகவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல மூலக்கூற்று வடிவம், அதாவது இந்த பொஸ்பரஸை சுற்றி இருக்கிற வடிவம் என்னன்னு கேட்டால், அந்த வடிவம் இந்த 4 ஒட்சிசன்ல இருந்தா தங்கி, இந்த ஐதரசன்ல இல்லை. அப்ப ஐதரசன் இலத்திரனை நாங்கள் கூட்டுவது என்பது பொருத்தப்பாடற்றது. சரியா? அது எங்களுடைய அனுபவம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யும். அதனால நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. நான் இந்த பாடம் முடியக்கிடையிலே இதுக்கான பிரச்சனைகளும் தீரும். அப்ப இவருடைய வடிவத்தை குறிப்பிடுவதனால் என்ன செய்கிறது? H3PO4ல பொஸ்பரஸின் வடிவத்தை குறிப்பிடுவதா என்ன செய்கிறது? அப்ப இது ஒரு மும்மூல அமிலம். சரியா? ஒரு மும்மூல அமிலம். 3 OH பிணைப்பு இருக்கிறதால இந்த 3 ஐதரசனும் ஒட்சிசன் எல்லாம் இணைஞ்சிருக்கு, பொஸ்பரஸ்ல இல்லை. அவை வரை நீங்கள் உங்களோட கவுண்டிங்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இதற்கு மூலக்கூற்று வடிவம் காண போறீங்கன்னு சொன்னால், H3PO4க்கு மூலக்கூற்று வடிவம் பார்க்காமல் PO4 இந்த 3 ஐதரசனையும் இந்த ஒட்சிசன் இழந்தால் ஒரு அந்நியனை தோற்றுவிக்கும் 3- சொல்லி. இந்த அந்நியனுக்கு மூலக்கூற்று வடிவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஏன்னா பொஸ்பரஸோட இணைஞ்சிருக்கிற மூலகங்கள் ஒட்சிசன் மட்டும்தான், ஐதரசன் இல்லை. அப்ப ஐதரசனை கலட்டேக்குள்ள அதுல 3 மைனஸ் வருது, 3H பிளஸ் 3 மைனஸ் இங்க PO4 3-. இப்ப PO4 3- வலுவள ஓட்டுல இருக்கிற மொத்த இலத்திரன் பார்க்கக்குள்ள பொஸ்பரஸின் வலுவள ஓட்டுல 5 இலத்திரன் இருக்கு, ஒட்சிசன் வலுவள ஓட்டுல 6. அப்ப 4 24, 3 மைனஸ் இருக்கு. அப்ப 3 இலத்திரனை நாங்கள் கூட்ட வேணும். மொத்தமாக கூட்டினோம்னு சொன்னால் 32 பேர். 32 நாங்கள் 8ஆல பிரிச்சோம் என்றால் 4 பேர். 4ம் சிக்மா பொன் பேர். ஆகவே இதுல பொஸ்பரஸை சுற்றி உள்ள வடிவம் 4 என்று சொல்லலாம். சரியா? இப்ப இன்னொரு அமிலம் இதுக்கு இருக்கு, H3PO3 என்று ஒன்று இருக்கு. H3PO3 என்று ஒன்று இருக்கு. இதுல அப்ப இந்த 3 ஐதரசனை கலட்டலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, உண்மையில இதுல பாத்தீங்கன்னா 2 ஒட்சிசன், ஒரு ஒட்சிசன் இரட்டை பிணைப்பில் இருக்கும், 2 ஒட்சிசன் ஒற்றை பிணைப்புல OH பிணைப்பை கொண்டு. அப்ப அந்த 3வது ஐதரசன் எங்க இருக்கு? அது பொஸ்பரஸோட நேரடியாக இணைஞ்சிருக்கு. ஆக இதுல பொஸ்பரஸை சுற்றியுள்ள வடிவம் என்னன்னு கேட்டால், 3 ஐதரசனை இங்க கலட்டி விட்ட மாதிரி கலட்டி போட அந்நியனை எடுத்து என்ன செய்யலாம்னா மூலக்கூற்று வடிவம் பார்க்கிறேன். அதே ஒரு பொஸ்பரஸோட ஒரு ஐதரசன் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவரை நீங்கள் கவுண்டிங்ல எடுத்தால்தான் உங்களுக்கு பிணைப்பு வரும். அப்ப இந்த ஒட்சிசனோட இணங்கியிருக்கிற மூலகங்களுக்கு தேவையற்ற மூலகம், இந்த பிணைப்பங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. ஆகவே நாங்கள் இதற்கு அயனாக்கம் செய்யக்குள்ள HPO3 2- என்று அயன் எழுதி கொள்வோம். இந்த ஐதரசன் இதோட இணைஞ்சிருக்கு. அப்ப இது இழக்கப்படாது. இந்த ஐதரசனை தான் இழக்கும். அது 2H+ வெளியில போக ஒட்சிசன்ல 2 மைனஸ் வரும். அப்ப HPO3 2-. சரி, அவ இதெல்லாம் நான் இதுவரைக்கும் கதைக்கல என்று சொன்னால் உங்களை குழப்பத்தை ஏற்படுத்து. அப்ப மேலோட்டமாக இப்ப நான் சொல்றேன், லூயின் கட்டமைப்பு படிச்சா அப்புறம் கிளியர் ஆகும். லூயின் கட்டமைப்புல பரிவுகள் கொண்டு வரைக்கும் வன்கூட்டு கட்டமைப்புல இருந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்ப இப்ப நீங்கள் இதுக்கு மூலக்கூற்று வடிவம் பார்க்கல, இந்த ஐதரசன் வலுவள ஓட்டுல 7 இலத்திரன் இருப்பது போல் கருத வேணும். அப்ப இதுல 7, பொஸ்பரஸ்ல 5, ஒட்சல்ல 3 6 18, 2 மைனஸ் இருக்கு. அப்ப 2 இலத்திரனை கூட்டம்.
வலுவள ஓட்டில் இருக்க மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை என்பது 25 7 32. அப்ப 8ஆல பிரிச்சீங்கன்னா 4 சிக்மா போன்று. அப்ப இது இந்த பொஸ்பரஸின் வடிவம் நான் சரியா? இந்த இதுல பொஸ்பரஸின் வடிவம் 4. இந்த 2 ஹைட்ரஜனை கலெக்டரும் இவருக்கு 7 எலக்ட்ரான் இருப்பது போல சொல்றேன். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் பொஸ்பரஸோட நேரடியாக பிணைஞ்சிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியாததானே யார் யாரோட இணைஞ்சிருக்குன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு மூலக்கூற்று வடிவமாக கஷ்டமாக இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, H3PO2 ஒன்று இருக்கு. சரியா? H3PO2 ஒன்று இருக்கு. இதுலயும் ஒரு ஹைட்ரஜன் வந்து பொஸ்பரஸோட நேரடியாக இணைஞ்சிருக்காது, ஒட்செல்ல இணைஞ்சிருக்கு. ஏனைய 2 ஹைட்ரஜனும் பொஸ்பரஸோட நேரடியாக இணைஞ்சிருக்கு. அப்ப நீங்க மூலக்கூற்று வடிவம் பார்க்கும்போது இந்த 2 பேரையும் கருத்துல கொண்டு 7 எலக்ட்ரான்கள் இருப்பதாக எடுத்துக்கொள்ளும். இவரை நீங்கள் கலட்டி விட்டுருவோம். இவர் மைய அணுவோட நேரடியாக இணையாதவர். அப்ப அவரை வச்சிருந்த ஒரு பிரயோசனம் இல்லை. அப்ப இதுக்கு நீங்கள் வடிவம் பார்க்க எந்த அயனை கருத்துல கொள்ளணும் H2PO2 மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்நியனை கருத்துல கொள்ள வரும். அதாவது மைய அணுவோட இணைக்கப்பட்டிருக்கிற அணுக்களை கருத்துல கொண்டால் தான் நீங்க மூலக்கூற்று வடிவத்தை கணித்தல் மூலம் காட்டலாம். இல்லைன்னா லூயின் கட்டமைப்பை கருத்துல கொண்டுதான் காட்டலாம். நான் லூயின் கட்டமைப்பு இன்னும் படிப்பிக்கலையே. அப்ப இதுல நீங்கள் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு அப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கு 14, பொஸ்பரஸுக்கு 5, ஒட்சனுக்கு 12, ஒரு எலக்ட்ரான் இருக்கு 1, 6 20 32. 8ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 4. அப்ப இதுலயும் பொஸ்பரஸை சுற்றி உள்ள வடிவம் என்ன? 4. H3PO4 4 H3PO3 4 H3PO2 4. அப்ப மைய அணுவோட இணைஞ்சிருக்கிறவரை பார்க்க. அவ இப்ப சொல்லுவா H2SO4ல சல்பரை சுற்றி உள்ள வடிவம் என்னவாக இருக்கும்? H2SO4ல சல்பரை சுற்றி உள்ள வடிவம் என்ன? H2SO4 கருத்துல கொண்டால் கந்தகத்தை சுற்றி உள்ள வடிவம் என்ன? HCO3 அப்படின்னு சொல்லி ஒன்று இல்ல. HCO3 என்ற ஒரு அமிலம் இல்ல, H2CO3 என்ற ஒரு அமிலம் இருக்கு. இது வந்து இருமூல அமிலம். இதுന്റെ அந்நியன் வந்து SO4 2-. ஹைட்ரஜனை கருத்துல கொள்ளக்கூடாது. SO4 2- தான் நீங்க வடிவம் பார்க்கணும். H2CO3 என்றால் கார்பனை சுற்றி உள்ள வடிவம். CO3 2- தான்